வணக்கம் கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோட ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் இருக்கும். ஸோ தசாபுத்தி பலன்களில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கும். செவ்வாயோட சாதத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இரண்டாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு, கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பு, வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் ஒரு சுபமாக வாரத்தின் இறுதியில் முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன போராட்டங்கள் இருக்கலாம். வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கணும், சின்னதாக ஒரு மன உளைச்சல் போடுறதுக்கு அவர் கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. காரணம் என்னென்னா அந்த சனி 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அதுவும் குருவுடைய சாதத்தில் தூக்கம் வராது. ஸோ என்னடா அது என்ன பண்ண போகிறோம், இப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்களில் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்காக போராடுவீங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்களிலும் நல்ல லாபத்துக்காக நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது 3ஆம் அதிபதியாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அந்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் மூவாத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை இல்லாத வேலை தேடி உங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் அது பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக ராகு தசாபதி. ராகு 10ல் இருந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். புத்தியில் பார்த்திங்கன்னா ஐயோ ஏதோ ஒரு நடக்க போதோன்ற ஒரு பயம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் ஒன்றாகாது. நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கிறது. ஸோ 12ல் இருக்கிற குரு சின்ன சின்ன விரயங்களை கொடுத்துருவார். அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிக்காக சில பேர் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அவர் 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு, வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் என்னடா அது இப்படி இருக்கிறோமேங்கிற ஒரு விஷயங்களை கூட வெளி மாநிலங்களில் இருக்கணும் அந்த ஒரு உணர்ச்சியை கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அட்வான்டேஜாக நமக்கு அந்யுன்யமாக வரும். ஸோ சப்போஸ் தாயார் உங்களுக்கு பிரிஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. சில பேருக்கு வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்கள், கொஞ்சம் லோன் போட்டு ஒரு வீடோ இல்லை வண்டி வாகனங்களோ வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து ஏன்னா அந்த யோகத்துக்கான விஷயங்கள் அற்புதமாக செய்யுதுங்க. ஸோ ஏன்னா புதன் வரும்போது மிதுன லக்னமாக கேது தசாபதி. கேது 4ல் இருக்கும்போது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய புதிய ஒரு பழைய வண்டியை வாங்கலாமா, இல்லாட்டி வீடு சம்மந்தமான விஷயங்கள் கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் சொத்துக்கள் கடன்களாக வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் இருக்குன்னா கண்டிப்பாக அது அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் உங்களோட ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் கடன் கேட்ட இடத்த கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆத்மகாரகன். ஸோ ஆத்மகாரகன்னா யாருன்னா ஒருத்தருக்கு இஷ்ட தெய்வம், எனக்கு இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது உங்களது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்குது. 12 கட்டம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 12 கட்டத்தில் 30 டிகிரி ஒரு கட்டமும். ஸோ இது ஒரு கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது
எந்த கிரகம் அதிகமான டிகிரி, இப்போ 30 பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக வரும். ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம். அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள், இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். 30 டிகிரி ஒரு கட்டம்னா அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு அதாவது உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம். அந்த உபாசனை தெய்வங்கிற போது சூரியனாக வருதுன்னு வைங்களேன், ஈஸ்வர வழிபாடு. ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு வருங்க. ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன். ஸோ அது சொர்ணாம்பிகை, பாலாம்பிகைன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அந்த உபாசனை தெய்வமாக இருந்து உங்களோட பேசுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன். ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு. ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி. ஸோ காளி நல்ல ஒரு உக்கிரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வக்கரகாளியை வணங்குறீங்கன்னு விஷயம், ஓம் வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், சாய்பாபா, காஞ்சி பெரியவர், இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறதை வந்து உபாசனை தெய்வமாக இருக்கும். ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரிய மனதார வழிபாடலாம், ஓம் சாய்பான்னு வணங்கலாம். ஸோ அந்த மாதிரி வணங்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சிறப்பான படம். அதே மாதிரி சனியும் போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிஹரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட ஹெட் குவார்ட்டரே அவர் தான். ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூட்டு போங்க. இது வந்து டெய்லி பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 108 மாலை விற்கிது இல்லைங்களா, அதை மரத்தில் இருக்கும், இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம், ஜஸ்ட் கவுண்டிங் தான். ஸோ இப்போ ஐயப்பனா ஓம் ஐயப்பா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லும்போது மனதார சொல்லுங்கள். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தருங்க. ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வந்து சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க. அது வந்து ஓம் மகாலட்சுமி வழிபடும்போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.